கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7வது வசனங்கள். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரியா? 6வது வசனத்துல கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். சரியா? அதுல இருந்து ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் இந்த வாரத்தோடு கூட நான் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நாம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சர்ப்பமானது ஸ்திரீயை வஞ்சித்தது. ஸ்திரீ என்ன செய்தார்கள்? பாவத்திலே விழுந்தார்கள் என்று சொல்லி நாம வாசித்தோம். அது 3 வித்தியாசமான கோணங்களிலே நாம் பார்த்தோம். என்னவென்று சொன்னால், கண்களினுடைய இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 கோணங்களிலே நம்மை நோக்கி பாவம் வருகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது நாம் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் இந்த 3 கோணங்களில் இருந்து வரும் என்று சொன்னால் அதை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். சரியா? ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே ஏதேன் என்கிற தோட்டத்தை அவர் உண்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக அல்லது அதை காத்து கொள்ளும்படியாக, அதை பராமரிக்கும்படியாக மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கட்டளை இடுகிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதலாவது வேலை என்னவென்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டும், பண்படுத்த வேண்டும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டிய வேலையை ஆதாமுடைய கையிலே கர்த்தர் கொடுக்கிறதாக நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போ ஏதேன் தோட்டத்திலே 2 முக்கியமான பிரச்சனைகள் வருகிறது. அது என்னவென்று சொன்னால், முதலாவதாக கர்த்தர் உருவாக்கிய அந்த சர்ப்பம் பிசாசினாலே நிறைந்ததாக, அது வஞ்சகத்தன்மை உடையதாக மாறி போனது. இரண்டாவதாக, அந்த வஞ்சகத்திலே கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த துணை போய் சிக்கிக் கொள்ளும்படியாக அந்த துணையை பார்க்காமல் இந்த இடத்திலே ஆதாம் விடுகிறதாக நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்போ கர்த்தர் கொடுத்த வேலையை சரிவர ஆதாம் செய்திருந்தான் என்று சொன்னால் இந்த பிரச்சனை, அதாவது இந்த பாவம் என்கிற இந்த பிரச்சனை உலகத்திலே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அப்ப ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அந்த தோட்டத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே கர்த்தர் தனக்கு கொடுத்த துணையையும் பார்த்து கொள்ள வேண்டியது ஆதாமுடைய கடமையாக இருக்கிறது. தன்னுடைய துணை வஞ்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக அப்படியே விட்டது ஆதாமுடைய ஒரு பெரிய தவறாக காணப்படுகிறது. அப்போ ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், தங்களுடைய துணையை பார்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய துணை வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவர்களை சரிவர பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்களிலிருந்து முதலாவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரியா? அந்த 6வது வசனத்திலே ஏவாள் எல்லா பாவத்திற்கும் உள்ளாக ஈடுபட்டது அல்லது அதில் விழுந்து போனதற்கான காரணம் ஏவாளாக இருந்தாலும் அவர்களை பார்த்து கொள்ளாத ஆதாமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார். அடுத்ததாக 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பாவத்தினுடைய விளைவாக இந்த உலகத்திலே வந்த முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் பாவத்திலே விழுந்து போகிறார்கள். ஆதாமுக்கும் அந்த பழத்தை கொடுக்கிறார்கள். ஆதாமும் புசிக்கிறார்கள். இருவரும் பாவம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் பாவம் செய்த உடனே அவர்களுக்கு வந்த முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் ஷேம், அதாவது அவமானம் அல்லது அவர்களுக்கு வெட்கமானது இந்த இடத்திலே காணப்படுகிறது. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்து வெட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வெட்கத்தினாலே தான் தங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அத்தி இலைகளை தைத்துக் கொள்கிறதை நம்மால் இந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது. அப்போ என்ன அர்த்தம்? பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக செல்லும் பொழுது அநேக விதமான அவமானங்களுக்குள்ளாக அவர் ஈடுபடுத்தப்பட்டார். எல்லா அவமானங்கள், எல்லா வெட்கமும் அவர் மேலாக செலுத்தப்பட்டதற்கான காரணம் அது பாவத்தினுடைய ஒரு விளைவாக இருக்கிறது. அப்போ பாவத்தை சுமந்து இருக்கக்கூடிய நபர் வெட்கப்பட வேண்டியது அது பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது. அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுபவித்தார். அது எங்க ஆரம்பித்தது என்று சொன்னால் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே மனுஷன் பாவம் செய்த உடனே அவன் நிர்வாணி என்பதை அறிந்து அவன் வெட்கப்பட்டு தன்னுடைய
பாவத்தை மூட முடியாததினாலே தன்னுடைய உடலை, சரீரத்தை அல்லது அவனுடைய அந்த வெட்கத்தை மூடும்படியாக பிரயாசம் கொள்ளுகிறதை நம்மால் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அப்போ நாம் மறுபடியும் சிந்தனையில கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அது நமக்கு வெட்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையாலே வெட்கத்தை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நாம் அறவே தள்ளி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெட்கப்படக்கூடிய சூழல்கள் ஏதாகிலும் வரும் என்று சொன்னால் அதை விட்டு அகன்று வாழ்வது நமக்கு நன்மையாக இருக்கும். மூன்றாவதாக இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறது என்ன, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தங்களுடைய வெட்கத்தை மூடும்படியாக அத்தி இலைகளை தைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் செய்த ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், தங்களுடைய வெட்கத்தை மூடுவதற்கு அவர்கள் அத்தி இலைகளை தைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் அறியாத விஷயம் என்ன, கர்த்தர் முன்பாக இந்த மூடுதல் அல்லது இந்த வெட்கத்தை மூடக்கூடிய இந்த சம்பவமானது அது சரியானதாக இருக்காது. அது கர்த்தர் முன்பாக மறைமுகமான ஒரு விஷயம் கிடையாது, அது வெளியரங்கமாய் இருக்கிறது என்பதை மனிதன் மறந்து போய்விட்டான். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வெட்கத்தை மூடும்படியாக அத்தி இலைகளை தேய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே மனுஷன், அவனுடைய சரீரமாக இருக்கட்டும், அவனுடைய இருதயமாக இருக்கட்டும், எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ நம்முடைய பாவத்தை மூடும்படியாக நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக, நம்முடைய திருப்திக்காக நாம் செய்து கொள்ளுகிற காரியமாக இருக்குமே தவிர கர்த்தருடைய பார்வையிலே அது வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக முறை நாம் பாவத்திலே விழுந்து விடுகிறோம். அநேக முறை நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய செயல்களிலே நாம் பாவம் செய்து விடுகிறோம். ஆனால் இதை எல்லாவற்றையும் நாம் கர்த்தர் முன்பாக அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு நாம் மறைக்கும்படியாக, அதை மூடும்படியாக நாம் பிரயாசப்படும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அது கர்த்தர் முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய காரியம் முட்டாள்தனம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். சோ அடுத்த முறை நாம் நம்மை அறியாமல் அல்லது நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் பாவம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் விழக்கூடிய சூழல் வரும் என்று சொன்னால் அதை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டுமே தவிர அதை மூடுவதற்கான பிரயாசத்தை நாம் எடுக்கக்கூடாது. சரியா? அடுத்ததாக நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய பாவத்தை மூடும்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரயாசம் சரியானதல்ல. இந்த அத்தி இலைகளை தேய்த்து அவர்கள் கட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அத்தி இலைகள் ஒரு விதமான இச்சிங் தன்மை உடையது, அதாவது அரிப்பு தன்மை உடையதாக அது இருக்கிறது. அவர்கள் அந்த அத்தி இலையை தைத்து கட்டி கொண்டிருந்தாலும் கூட அது அவர்களுக்கு ஏற்ற அல்லது சரியான உடையாக இருந்திருக்காது. நாம் அந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு மிருகத்தை அவர் அடித்து அவர் அவர்களுக்கு அந்த உடையை ஏற்படுத்திக் கொள்கிறதை நம்மால் வாசிக்க முடியும் இல்லையா? அதுதான் கடைசியிலே 21வது வசனத்திலே நாம் இங்க வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு தோல் உடையை உண்டு பண்ணி தருகிறார். அப்போ மனுஷனுக்கு தன்னுடைய பாவத்தை மூடுவதற்கான விஷயம் எப்படி செய்ய வேண்டும் என்பது கூட ஆக்சுவலா தெரியாது இல்லையா? உண்மையாக அது கூட தெரியாது. அதை கர்த்தர் தான் நம்முடைய பாவத்தை மூடுகிறவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்தினுடைய நிவாரணியாக கர்த்தர் அனுப்பி வைத்தார். அப்போ நம்மால் இதையெல்லாம் மூடிவிட முடியும், நம்முடைய பாவத்தை மூடிவிட முடியும், நம்முடைய பாவத்தை அகற்றிவிட முடியும், மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைவாக அல்லது கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் இருந்துவிட முடியும் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் முட்டாள்களாக இருப்போம், பைத்தியக்காரர்களாக நாம் இருப்போம். அப்போ நம்முடைய பாவத்தை நம்மால் நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை சரிவர செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அதற்கு பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் மட்டுமே நம்முடைய பாவத்தை மூட முடியும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்போ நாம் கேட்ட வண்ணமாக முதலாவதாக நாம் நம்முடைய துணையை மற்றவர்கள் வஞ்சிக்காதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியது, அல்லது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வஞ்சித்து பாவத்திற்குள் ஈடுபட வைக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் இங்கே வாசித்த வண்ணமாக பாவமானது வெட்கத்தை கொண்டு வரக்கூடியதாக அது இருக்கிறது. ஆகையாலே வெட்கத்தை கொண்டு வரக்கூடிய எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நாம் விலகி ஓட வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய பாவத்தை கர்த்தர் முன்பாக மூடுவதற்கு நாம் பிரயாசப்படுவது அது முட்டாள்தனம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையிலே அது வெளியரங்கமாய் இருக்கிறது, அதை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நான்காவதாக நாம் நம்முடைய பாவத்தை மூடுவதற்காக எடுக்கக்கூடிய பிரயாசம் எதுவாக இருந்தாலும் சரி அது வீண். ஏனென்று சொன்னால் கர்த்தர் மட்டுமே நம்முடைய பாவத்தை சரிவர நிவர்த்தி செய்ய முடியும் அல்லது மூட முடியும். சரியா? வேதாகம் சொல்கிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவானாக இருக்கிறான்.
கர்த்தராலே அது மூடப்பட வேண்டும். நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்பதை வேதாகம் நமக்கு தெளிவூட்டக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் பாவம் இல்லாதவர்களாக வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.